லங்காவி அருகே அண்மையில் நடந்த புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்த சம்பவம் குடிநுழைவு கொள்கைகளில் உள்ள பிழைகளை தெளிவாக வெளிப்படுத்துவதாகவும், ஏன் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அபாயகரமான பயணங்களை மேற்கொள்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை உடனடியாக தீர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் மலேசிய NGO தலைவர்கள் மற்றும் புலம்பெயர்வு நிபுணர்கள் இன்று வலியுறுத்தினர். தனாகா நீதாவின் குளோரின் தாஸ் மற்றும் நார்த் சவுத் முன்முயற்சியின் எட்ரியன் பெரேரா போன்ற வழக்கறிஞர்கள் ரோஹிங்யா மற்றும் வங்காளதேச நாட்டினர் போன்ற புலம்பெயர்ந்தோர் அல்லது அகதிகள் துன்புறுத்தல் மற்றும் வறுமையிலிருந்து தப்பிச் செல்பவர்கள் என்றும் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்றும் வலியுறுத்தினர். அவர்கள் கட்டுப்பாடான குடிநுழைவு வழிகள், சுரண்டல் சார்ந்த ஆட்சேர்ப்பு மற்றும் பலவீனமான பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை கடத்தல்காரர்களுக்கு வாய்ப்பளிப்பதை விமர்சித்தனர். மேலும் மலேசியாவும் ஆசியான் நாடுகளும் மனித உரிமைகளின் அடிப்படையில் அமைந்த சட்ட கட்டமைப்புகள், பாதுகாப்பான குடிநுழைவு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி நிபுணர்கள் அகதிகளை சட்டப்பூர்வமாக பணிபுரிய அனுமதிப்பது, நாடுகளுக்கு இடையேயான வலுவான ஒத்துழைப்பு, அகதிகளை கண்காணிப்பதை விடுத்து மனித கடத்தல் வலைப்பின்னல்களை அகற்றுவது போன்ற செயல்முறை தீர்வுகளுக்கு அழைப்பு விடுத்தனர். இது எதிர்கால பேரழிவுகளை தடுக்கவும், இடம்பெயர்ந்த மக்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.